நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் கன்னி ராசி பார்க்க இருக்கிறோம். வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் கன்னி ராசிக்கு எத்தகைய பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். கன்னி ராசி 6வது ராசிங்க. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இந்த ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அவர் செய்யலைன்னா வேறு யாருங்க செய்வாங்க? அப்போ இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ரொம்ப நாள் கனவு நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2ஆம் இடம் பண வரவு திருப்தி. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் தான் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். முக்கால் சுபம். பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு அமையக்கூடிய ஒரு காலகட்டம். உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக வீடு அமையும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. அதுவும் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அன்பர்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரமாதமாக படித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 2ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையாக தானங்க இருக்கும். அதுவும் 7ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். அப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் பகைநிலையாக இருப்பார்கள். வீட்டுக்கு வர விருந்தாளிகள் கூட உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அடுத்தது 8ஆம் இடம். 8க்குடையவன் உங்களுக்கு ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 8ஆம் வீட்டையும் பார்க்குறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்கங்க. 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், வெளிநாட்டு தொடர்புடைய வேலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், இது மாதிரி நிலைகளில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். வெளிநாடு செல்லணுன்னு இருந்தால் தாராளமாக போங்க. வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அல்லது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு நீங்கள் எப்படி சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பாக்கிய நிறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து புத பகவான் உச்சநிலையில் இருக்கிறது என்பது இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில்
கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமான ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்கள் மேம்பாடு அடையும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவாங்க. படிக்கும் மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் உற்சாகமாக வேலை பார்த்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அதாவது வங்கி அல்லது அரசின் மூலமாக கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது தொழிலை மாற்றி அமைத்தோ நீங்கள் திறம்பட சிறப்பாக செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த வாரத்தை. அடுத்தது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பின்பாயிண்ட் பணிச்சுமை எதுவும் இல்லாமல் சிரமமின்றி வேலை பார்த்து சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம் இந்த வாரம். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், மொத்தம் லாபமாக வருதல். நீங்கள் எதை சொன்னாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம், தொட்டதெல்லாம் லாபம் லாபம். பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. 12ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களால செலவினங்கள் ஏற்படும் என்று சொல்லது போக அவருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த வாரம். இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா பெருமாளை சேவியுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.